வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொதிச்சப்புறம் லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடக்கூடாது, அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. அப்புறம் ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீளமாக நறுக்குனா 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி கொடுக்கணும். அப்புறம் ஆனியனை ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே கரெக்டாக ஈவனாக குக் ஆகிறதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி வதக்கி கொடுங்க. நல்லா அந்த சில்லி பொடி ஆனியன்ஸ் கூட மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த சில்லி பொடி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பாயில் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆனியனில் இருக்கிற சில்லி பொடி மசாலா அப்படியே அந்த பொட்டேட்டோஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகணும், கோட் ஆகணும் நல்லா. அதனால் நல்லா ஸ்டிக் பண்ணி விடுங்க. ஸ்டிக் பண்ண போது பொட்டேட்டோஸை ரொம்ப போட்டு மேஷ் பண்ணிடாதீங்க. பொட்டேட்டோஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லா பைட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஈவனாக குக் ஆகிறதுக்கு எல்லா சைடும் நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இரும்பு சட்டியில் இது பண்ணிங்கன்னா இன்னும் பொட்டேட்டோஸ் ரோஸ்டடாக வரும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதே மாதிரி குக் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி குக் பண்ணிகிட்டே இருந்தால் பொட்டேட்டோ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனப்புறம் நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது தால் ரைஸ், லெமன் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.